வணக்கம் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன்னு. இன்றைக்கி இது சாட்டர்டேக்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் ரைட் சைடில் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற அத்தனை ஸ்டோரிஸ், அகாடமிக் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் கூட நீங்கள் எப்போவுமே கனெக்டடாக இருக்கலாம். ஓகேவா? வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை நான் இது இங்கிலீஷ் ஸ்டோரி நான் வாசிப்பேன். வாசிச்சுட்டு எக்ஸ்பிளனேஷன் தமிழில் தான் கொடுப்பேன். ஓகேவா? உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய படித்து ஒரு மாதிரி மைண்டு டயர்டாக இருந்தாலும் இந்த ஸ்டோரிஸ் லிங்க் எல்லாம், இந்த வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். இதனால மூலம் நீங்கள் ஹார்ட் வேர்ட்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு இங்கிலீஷ் ரீடிங்கும் பண்ண முடியும். தமிழில் எப்படி அதை அர்த்தம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நம்ம வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 7 kids and a stray wolf. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 7 ஆட்டுக்குட்டிகளும் ஒரு ஓநாயும் கதை. ஓகேவா? There was a small village nestled at the foot of the lower Himalayas and at the outskirts of the village, from where the forest began, there was an abandoned hut which was very small. In this small hut there lived a nanny goat with her 7 kids. She was a widow, as the billy goat had been gobbled up by a stray wolf living nearby. It had not been a fine day a day before, as it had rained like Billy throughout the day and night, and the nanny goat had not been able to go out to graze and bring food for her kids. இந்த பேஜோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு குட்டி வீட்டு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸ், அதாவது இமயமலையோட அடியில் இருக்குது. ஒரு டார்க்கஸ்ட் ஃபாரஸ்டோட, அதாவது இந்த மலையோட அடிவாரத்துக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு இடத்துல தான் இந்த வீடு இருக்குது. அந்த வீடு ரொம்ப தனிமையான வீடு. அந்த தனிமையான வீட்டில் பில்லின்ற ஒரு மம்மி கோட் அது உங்களோட 7 கிட்ஸோட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களால ஒரு நாள் அவங்களால இது பர்த்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாளுக்கு முன்னாடி நாள் ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், மழையில், அதாவது மவுண்டன் சைடில் மழை பெஞ்சா நிறைய எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய மழை வரும், அடர்த்தியான மழை வரும். ஸோ அந்த மழையில் பில்லி கோட்டால் வெளியே போய் தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, வெளியே ஒரு ஸ்லே உல்ஃப், அதாவது தந்திரமான நரி. அந்த நரியும் பில்லி உல்ஃபை இது பண்ணிகிட்டே பயமுறுத்திட்டே இருந்தது. அதனாலேயும் அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியல அன்னைக்கு. அதனால அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல. It was a fine morning today. She woke up, stretched her limbs in order to ward off her drowsiness, and stood bolt upright. But there still was a dawn and hungered look about her eyes. She peeped out of the window to have a view of the sky, and was happy to see that there were no signs of clouds. The sky was absolutely clear. Sighting with relief, she turned towards her kids and said, "Kids, I just looked outside to take stock of the weather. The weather is fine. I shall be going out to graze and bring food for all of you. But what is not fine is that the cunning wolf who killed and ate your father last month is lurking outside. Be very careful and don't open the door until I return." Saying this, she opened the door of the hut, and instructing them to bolt the door firmly from inside, she left. The wolf was hiding behind the bushes and waiting for the nanny goat to leave. He watched her
until he lost sight of her. Then he stood on his force and began moving towards a hut stealthily. He went quietly up to the door and knocked. இந்த இதில் என்னென்னா, அந்த நாள் முடிஞ்சு போகுது, ரொம்ப மழையோட நாள் முடிஞ்சு போகுது. காலையில் எழுந்து நம்ம அம்மா கோட் வந்து அம்மா ஆடு வந்து கை காலெல்லாம் சோம்பல் முறிச்சிட்டு பார்த்தா குழந்தைங்க கண்ணெல்லாம் பசியோடு தெரியுது. உடனே அந்த அம்மா ஆடு வெளியே போய் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குது ஸ்கையை. பார்த்தா ஸ்கை இஸ் கிளியர். உடனே அம்மா ஆடு என்ன சொல்கிறாங்க, ஓகே நான் இப்போ போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த ஆடு வந்து நான் இப்போ போகிறதுல என்ன பிரச்சனைனா, வெளியே ஒரு நரி வந்து லர்க்கிங் அப்படின்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதுங்கிட்டு இருக்கு. அது எப்போ வேணா வரும். அது யாருன்னா அந்த நரி தான் உங்கள் அப்பாவை கொன்று தின்னுச்சு போன மாதம். அதனால தான் நம்ம தனியாக இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அது உங்களையும் கொல்றதுக்காக வரும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உள்ளே வந்து உள்தாப்பால் வந்து ஒழுங்காக போட்டுக்கோங்க. அந்த லாக்கை வந்து ப்ராப்பராக லாக் பண்ணுங்க. என்ன தவிர வேறு யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அம்மா பில்லி கோட் வந்து வெளியே போக ஆரம்பிச்சது. வெளியே போன உடனே அம்மா சொன்ன மாதிரி, பில்லி கோட் சொன்ன மாதிரியே அந்த நரி ஸ்லை உல்ஃப் என்ன பண்ணுச்சு, அந்த புஷ்ஷஸ்னால் வந்து அந்த புதர்கள், ஒரு கும்பலாக செடிஸ் இருக்கும்ல, கும்பல் மீன்ஸ் அடர்த்தியாக ஒரு செடி இருக்கும்ல, அந்த செடிக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தது. அது உஷாராக திருட்டுத்தனமாக அதோட வேலையை ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லை, அம்மா கோட்டை அந்த காட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டு அம்மா கோட் தலையெல்லாம் மறைஞ்ச அப்புறம் தான் அது வெளியே வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களை ஏமாற்றி அது வந்து சாப்பிட முடியும். அந்த நரி போய் கதவை தட்டுது. திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிருந்த நரி வந்து அந்த கதவை கிட்ட போய் கதவை தட்டுது. இனிமேல் என்ன கதை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Who is it? asked one of the kids from inside. It's your mother, kids, said the wolf in a husky voice. Open the door. I have bought food for all of you. Come on, stop kidding. You cannot be our mother, said all the 7 kids in unison. Unison na ottumaya. Our mother has a soft and sweet voice, not a husky voice like that of yours. The wolf returned disappointed. He somehow managed to get some chalk and ate a lot of it to make his voice soft and sweet. He rehearsed again and again before going back to the hut. Kids, open the door. I am your mother. And it was only after being fully satisfied with his voice that he went to the hut again and knocked at the door. Kids, open the door. I am your mother, spoke the wolf in a sweet and soft voice. Kids, open the door. I am your mother, spoke the wolf in a soft and sweet voice, as far as possible. அதாவது உல்ஃப் என்ன பண்ணுது, போய் கிட்ஸ் ஓப்பன் த டோர், நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மதர் வாய்ஸில் பேசுது. ஆனால் உள்ளே இருக்க அந்த 7 குட்டியும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் எங்கள் அம்மா கிடையாது, எங்கள் அம்மாவோட வாய்ஸு சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும், ஒன்றை மாதிரி கிடையாது, அதனால் நீ என்னை எங்களை ஏமாத்துறேன்னு தெரியுது, அதனால் தயவு செய்து திரும்ப போயிடுன்னு சொல்கிறாங்க. உல்ஃபுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. உல்ஃப் வந்து காட்டுக்குள்ளே வந்து அந்த குரலை வந்து அஸ்கி வாய்ஸை சரி பண்ணுன்றதுக்காக சாக் வாங்கி சாப்பிடுது. அதாவது சாக்கை எடுத்து நிறைய சாப்பிட்டு திரும்ப அதே வார்த்தையை சொல்லி பார்க்குது. கிட்ஸ் ஓப்பன் த டோர், ஐ எம் யுவர் மதர். கிட்ஸ் ஓப்பன் த டோர், ஐ எம் யுவர் மதர். அதோட வாய்ஸ் வந்து அந்த பில்லி கோட் மாதிரி ஆகுற வரைக்கும் திரும்ப சொல்லி பார்க்குது. ஒன்ஸ் அதை ஃபீல் பண்ணுது, ஓகே இப்போ நம்ம வாய்ஸ் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அந்த குட்டிங்க கிட்ட போயிட்டு கதவை நாக் பண்ணி கிட்ஸ் ஓப்பன் த டோர், ஐ எம் யுவர் மதர்னு திரும்ப சொல்லுது அந்த ஸ்லேவ் உல்ஃப். அப்புறம் ஸ்டோரி எப்படி போகுது பார்க்கலாம். But the kids were smart. They peeped outside through a chink and saw a pair of black feet. No, you cannot be our mother. You managed to change your voice, but your feet are black, whereas my mother's feet are as white as snow. Stay away, you cheat, you scoundrel. No, you are the one who killed and ate our father. You are the one who widowed our mother and rendered us fearless, said one of the kids.
Once again, the cunning wolf returned disappointed. What to do now? He began thinking. Young and chubby kids were his favorite food. He wanted to get them and eat them at any cost. He knew there were 7 kids inside, and getting a chance to eat them all at a time will leave him free from worries for food for days together. Suddenly a bright idea flashed across his mind. He became very happy and set out to the painter's studio quickly. He knocked at the door of the studio and began waiting impatiently. இப்போ என்ன நடக்குதுன்னா, திரும்ப என்ன பண்ணுது, வாய்ஸ் செட் பண்ணிக்கிட்டு அந்த குட்டி கதவு, அந்த குட்டிங்க இருக்க வீட்டோட கதவை போய் தட்ட போது, இந்த வாட்டி அந்த குட்டிங்க லெட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ஹோல், கதவோட ஹோல், அந்த ஹோல் வழியா வெளியே எட்டி பார்க்கும்போது அதோட கருப்பு கால் தெரியுது. அந்த உடனே அந்த குட்டிங்க சொல்லுது, ஓ இந்த வாட்டியும் எங்களை ஏமாத்த வந்துட்டியா தந்திரமான நரியே, நீ சீட், சரியான சீட் நீ. எங்க அம்மாவோட கால் வந்து ஒயிட்டா ஸ்னோ மாதிரி இருக்கும், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், ஆனா உன்னோட கால் கருகருன்னு இருக்கு. நீ திரும்ப ஏமாத்த வந்துட்டியா, நீ தான் எங்க அப்பாவை சாப்பிட்டு எங்க அம்மாவை தனிமையான வாழ்க்கையை வாழ வச்ச. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு பயமே இல்லாம போனதுக்கு காரணம் நீ தான். எங்களையும் பயம் இல்லாம வளர்த்து வச்சிருக்க, நாங்க பயமே இல்லாம வளர்றதுக்கு காரணமும் நீ தான்னு ஒரு கிட்டு தைரியமா சொல்லுது. உடனே நம்ம உல்ஃபுக்கு ஏமாட்டமா ஆயிடுச்சு. ஐயையோ, இந்த வாட்டியும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. சரி, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து காலையும் பார்க்குறாங்க, வாய்ஸையும் பார்க்குறாங்க, காலை பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து பெயிண்டிங், காலை உடனே வெள்ளையாக்கணும்னா நம்ம பெயிண்ட் பண்ணி தான் வெள்ளையாக்க முடியும்னு அதுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அந்த பெயிண்டர் ஷாப்புக்கு போய் அந்த பெயிண்டர் ஷாப்புக்கோட கதவை நாக் பண்ணுது. பெயிண்டர் வர வரைக்கும் அதால பொறுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கு அந்த ஸ்லேவ். அதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். The painter was an elderly person. Elderly personனா பெரியவங்க, வயசானவங்க. He was wearing the horn-rimmed glasses. The door opened and the painter peeped out. He was shocked to see a big wolf standing before him, baring his teeth in furious snarls and lolling out his tongue. As if not able to believe his eyes, he held his glasses in one hand, rubbed them after on them, and settled them on his nose. And now what he saw was no different from what he had been a moment ago. "Hello, dear wolf, what can I do for you?" said the painter, his voice terrible with தியேட்ரிக்கலி கண்ட்ரோல் ஃபியர். தியேட்ரிக்கலினா வந்து நடிக்கிறது, தியேட்ரிக்கலினா என்னது, ஆக்ட் பண்ணுறது. பயம் இருக்குது ஆனால் பயம் இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் தியேட்ரிக்கலி. The cunning wolf was quick to understand that the painter was terribly scared. So, in order to take advantage of the situation, he spoke in a very heavy voice. "Dear painter, please paint my feet in white color." இந்த உல்ஃப் என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து பிளான் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு. அந்த குட்டிங்களோட வீட்டு வாசலில் பிளான் பண்ணிட்டு வந்துருச்சு. ஓ, இவங்க வந்து நம்ம காலையும் நோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு பெயிண்டர்கிட்ட போய் பெயிண்ட் பண்ண சொல்லணும்னு ஒரு பிளானோட வந்துருச்சு. நேராக பெயிண்டர்கிட்ட போய் கதவை தட்டுச்சு, அவங்க ஷாப்போட கதவை தட்டுச்சு. அந்த பெயிண்டர் கொஞ்சம் வயசானவர், அதாவது ஆல்ரெடி சோடா புட்டி கண்ணாடி போட்டு இந்த உலகத்தை பார்க்குறவர், கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சவர். அவர் என்ன பண்ணுறாரு, கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தோன்னே செம்ம அதிர்ச்சி. அவர் முன்னாடி ஒரு நரி நின்றுக்கிட்டு இருக்கு, அதுவும் பெரிய பெரிய பல்லோட, ஜொல்லு வலிகிற நாக்கோட, பசியில் நின்றுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் கண்ணாடியை கலட்டி அவர் ஒரு கிளாத்தில் தொடச்சி அதை ஹா ஹா அப்படின்னு ஊதி திரும்ப தொடச்சி திரும்ப போட்டு பார்க்குறாரு. அப்பவும் நரி தான். உடனே பயத்தோட என்ன பண்றாரு, சரி நம்ம பயத்தை வெளியே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி நடுங்கி, என்ன வேணும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அந்த நரியை பார்த்து கேட்கிறாரு அந்த பெயிண்டர். உடனே அந்த நரி புரிஞ்சுக்கிச்சு, இந்த ஆள் நம்மளை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு, ஸோ நம்ம இவரை வந்து இந்த பயத்தை வச்சு நம்ம காரியம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு வாய்ஸை ரஃப் ஆக்கிக்கிட்டு என் காலை வந்து பெயிண்ட் பண்ணுங்கன்னு அந்த நரி வந்து அவர்கிட்ட சொல்லுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோரி என்ன அதுன்னு பார்க்கலாம். The painter could not understand why the wolf wanted his feet to be painted in white color, but he could not dare ask him the reason.
He painted his feet in white and said goodbye to the wolf. The wolf returned to the hut, rested his paws to the window sill, and this he did on purpose, so that the kids could see his white feet and let him in, and said in a soft tone, "Kids, open the door, I am your mother. See what I have bought for you." The kid saw a pair of white feet. The kid saw a pair of white feet resting on the window sill. The voice too was soft and sweet, and this time they were totally outwitted by the cunning wolf. Soft and sweet voice and the pair of white feet was enough to give them to understand that their mother was asking them to open the door. இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, இந்த வுல்ஃப் என்ன பண்ணுது, அந்த பெயிண்டர் கிட்ட சொல்லி அதோட ஃபீட்டை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டோர் கிட்ட போய் திரும்ப நிற்கிது. இந்த வாட்டி வுல்ஃப் வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக அந்த டோர் ஓட்டையில் கால் தெரிகிற மாதிரி கிட்ட போய் நின்றுட்டு அது ப்ராக்டிஸ் பண்ண ஸ்வீட் வாய்ஸில் கிட்ஸ் ஓப்பன் த டோர், நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லுது. அந்த குட்டி குழந்தைங்களும் அந்த சில் வழியாக, அந்த விண்டோ சில், அதாவது லெட்டர் பாக்ஸ்லாம் இருக்கும், லெட்டர் போடுறதுக்குலாம் ஒரு ஹோல் இருக்கும்ல, அது வழியாக வெளியே பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ ரைட்டு, நம்ம அம்மா தான், ஒயிட் ஃபீட் இருக்குது, வாய்ஸும் அம்மா மாதிரி இருக்குது, அம்மா நமக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக கதவை திறக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி என்னாச்சுன்னு பார்க்கலாம். As soon as the door opened, the wolf bounced up them. The kids realized the bitter truth. கசப்பான உண்மை. bitter truthனா கசப்பான உண்மை. But alas, it was too late. There was no escaping. They began running around a bit to save their lives. And in total confusion, one kid slipped under the bed. The second kid hid himself under the table and closed his eyes, thinking that by doing this he would not be seen. The third one ran into the kitchen, the fourth one into the cupboard, the fifth one jumped into the wash basin, the sixth one hid himself behind the oven, and the seventh one took refuge in the grandfather clock. It was the horrendous scene. horrendous scene na ரொம்ப பயங்கரமான காட்சி. ஹாரண்டஸ் சீன் தான் ரொம்ப பயங்கரமான காட்சி. The kids were bleating. They were pleading for mercy, and the wolf was swallowing them one by one. Swallowing them na விழுங்கிறது. Swallowing na விழுங்கிறது. He swallowed 6 kids one after the other. He swallowed 6 kids one after the other. He did not care for the 7th one. Either he did not know counting or he was too full. இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா, காலில் பெயிண்ட் பண்ணிட்டு அஸ்கி வாய்ஸில் பேசினவுடனே அந்த குழந்தைங்க கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் உள்ள பாஞ்சி குதிச்சு எல்லா குழந்தைங்களும் மிரட்ட ஆரம்பிக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் அப்போ தான் கசப்பான உண்மை தெரியுது, நம்ம வந்து ஏமாந்துட்டோன்னு. ஒரு குழந்தை ஓடி போய் ஒரு குழந்தை ஓடி போய் பெட்டுக்குள்ளே போகிறது. ரெண்டாவது குழந்தை ஓடி போய் டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, அது கண்ணை மூடுறதுனால எதுவுமே அதுக்கு தெரியாது, அதை யாரும் பார்க்க முடியாதுன்னு அது நினச்சிட்டு இருக்கு. தேர்ட் குட்டி வந்து எங்கே போகுதுன்னா கிச்சன் போகுது. 4th குட்டி வந்து கபோர்ட்குள்ளே போகுது. 5th குட்டி வந்து வாஷ் பேஷனுக்குள்ளே குதிச்சுது. 6th குட்டி அவனுக்குள்ளே போகுது. ஆனால் 7th குட்டி மட்டும் தாத்தாவோட வால் கிளாக் மேலே ஏறி அது பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குது. ஸோ 7 குட்டியும் ஒரு இடத்துக்கு போயாச்சு. அவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க, உடம்பெல்லாம் நடுங்குது. எல்லாரும் கருணை, ஐயோ இது நம்மளை பாவப்பட்டு இந்த வுல்ஃப் நம்மளை விட்டுறாதான் நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்கலை. எல்லாரையும் ஒன்று மாற்றி ஒன்று விழுங்கிடுது. இந்த நரி என்ன பண்ணுது, ஒரு மாற்றி ஒன்று அடுத்து 6 குட்டியை சாப்பிட்டுடுது. நரிக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுது. அது மட்டும் இல்லை, நரிக்கு என்ன மேக்ஸாக தெரிய போகுது. ஸோ அது எத்தனை குட்டி விழுங்குச்சின்னு அதுக்கு கணக்கு இல்லை. 7ஆவதா ஒன்றை விட்டுட்டு 7வது குட்டியை மட்டும் விட்டுட்டு மற்ற 6 பேரையும் இது பண்ணிக்கிட்டு விழுங்கிட்டு நரி வந்து கிளம்பி போயிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸ்டோரியில். Anyway, the 7th one, which had taken refuge in the grandfather clock, survived. The wolf had gone away.
The nanny goat returned in the evening and was stunned to see the door of the hut open. She hurried in. Everything in the room was out of place, some of the things lying upside down. The room was all topsy and turvy. Hey kids, where are you? She called out loudly in a terrible voice. Tears welled up in her eyes. Oh God, if only my kids had listened to my advice. Just as she was muttering these words, the seventh kid jumped out of the grandfather clock. He began weeping bitterly to see his mother. Amid sobbing, he narrated the whole story to her. Now she realized that the kids were not so much at fault. இந்த வாட்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கோட் வருது. பில்லி கோட் வந்த உடனே அம்மா கோட் வந்தோடனே அது வீடு திறந்துருக்கிறத பார்க்குது. ஓடி வந்து உள்ளே நுழைஞ்சு பார்த்தா எல்லாம் வச்ச இடத்துல இல்லை, எல்லாம் மேலும் கீழுமா கலைஞ்சி கிடக்கு. உடனே அந்த அம்மா கோட்டுக்கு இங்கே என்ன நடந்திருக்கோன்னு ஓரளவு தெரிஞ்சு போது, ஐயோ என் குழந்தைங்க என் பேச்சை கேட்காம போயிட்டாங்களேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது அந்த வால் கிளாக்ல இருக்க அந்த செவன்த் கிட் வந்து குதிக்குது. அந்த குழந்தை குதிச்ச உடனே அம்மாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி விக்கி அழுவோம்ல, அப்படி அழுவோம்ல, அது மாதிரி விக்கி விக்கி அழுது அம்மா வந்து ஓடி வந்து ஆசையா தூக்கிக்கிறாங்க. அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுது. அப்பதான் அவங்க அம்மாக்கு தெரியுது நம்ம பிள்ளைங்க மேல தப்பு இல்லை, நம்ம பிள்ளைங்க உஷாரா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் அப்பதான் அம்மா கோட்டுக்கு தெரியுது. She hugged him and consoled herself with the thought that at least one had survived. Suddenly an idea crept into her mind. The wolf may not have bolted my kids in gobbets. He may have swallowed them in a hurry. அதாவது கோபட்னா கடிச்சு மென்னு சாப்பிட்டுருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இருக்கிற டைம்ல அது லொபக்குன்னு முழுங்கிட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குது. அண்ட் இஃப் தட் பி ட்ரூ, there is a faint chance of getting my kids back alive. இது மட்டும் உண்மையா இருந்தா நான் என் குழந்தைங்களை திரும்ப கொண்டு வந்துருவேன், சான்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு யோசிக்குது. This brought a ray of hopes and she began planning ways to tackle the situation. இது ஒரு சின்ன நம்பிக்கைனாலும் இந்த சிச்சுவேஷன் டேக்கிள் பண்ண அது ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கிளம்புது. My dear sweet little kid, the wolf may not have gone too far. He has got 6 of my kids in his stomach, and this must have made it impossible for him to move. He must be lying somewhere near our hut. Let us go out and search for him. I go in this direction and you go in that. But be very careful, said the nanny goat. Suddenly the kid saw the spoor of the wolf. He shouted excitedly, Mother, come, see the footprint of the wolf. He must have gone in this directions. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா குட்டிக்கு அந்த அம்மா ஆட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு குட்டியாவது நம்ம கிட்ட இருக்கேன்ற சந்தோஷத்தோட அந்த குட்டியும் தூக்கிட்டு வெளியே வராங்க. ஆனா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, இது கண்டிப்பா 6 குட்டியை முழுங்கினதுனால கடிச்சு மென்னு கிழிச்சுலாம் சாப்பிட்டு இருக்காது, அப்படியே முழுங்கிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு சான்சஸ் இருக்கு, இப்போ கூட நம்ம குழந்தைங்களை காப்பாற்ற சான்சஸ் இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை அது மனசுல தோணுது. உடனே அந்த 7th குட்டியை கூட்டிட்டு வெளியே வந்து அந்த உல்ஃபை தேடுற வேலையை பார்க்குது. அப்போ அந்த நரியை பற்றி அந்த குட்டிக்கிட்ட சொல்லுது. அது ரொம்ப மோசமான நரி, அது மட்டும் இல்லை 6 நம்ம குட்டியை சாப்பிட்ருக்கு, என்னோட குட்டியை குழந்தைங்கள. அதனால அதில் கண்டிப்பாக நகர்ந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அதனால நீ சைலண்டாக சத்தம் போடாமல் இந்த பக்கமாக போய் தேடு, நான் அந்த பக்கமாக போய் தேடுறேன். உன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் நான் என்னோட குழந்தைங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. சடன்லி அந்த குட்டி என்ன பண்ணுது, அந்த நரியோட ஃபுட் பிரிண்ட்டை பார்க்குது. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த நரி இந்த சைடு தான் போயிருக்கு, வாங்க நம்ம ஹாப்பியாக போய் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த டைரக்ஷனை நோக்கி நடந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரி என்ன அதுன்னு பார்க்கலாம். The nanny goat came running and saw the footprint of the wolf in the mud. The mother and the kid followed the wolf's spoor and traced him lying supine under a banyan tree. The wolf was snoring loudly. She ran to a garden nearby as fast as her legs could take her.
there was a gardener working in it. She requested him to give her his pair of scissors. I can see the movement in his stomach, said the nanny goat happily. This means all your 6 brothers are still alive. Saying this, she began snipping at the skin of the stomach carefully. All the kids come out one by one happily, though looking quite drowsy. She hugged and kissed each one of them with tears in her eyes. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அம்மா ஆடும் குட்டி ஆடும் வருது. வந்தால் அந்த ஒரு ஆலமரத்துக்கு கீழே நல்லா வைனமாக படுத்துக்கிட்டு நம்ம உல்ஃப் வந்து தூங்குறாரு. இதை பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லை, உல்ஃப் வயிற்றுல மூமெண்ட் தெரியுது. அம்மா ஆடு என்ன பண்ணுது, வேகமாக பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு ஓடுது. அதனால எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடுது. அவர்கிட்டேருந்து அந்த கார்டனர் கிட்ட இருந்து சிசர்ஸை வாங்கிட்டு வர்றதுக்கு. கார்டனர் கிட்ட சிசர்ஸ் கேட்குது, அவரும் கொடுத்துட்றாரு. அதை வாங்கி எடுத்துட்டு வந்துருச்சு. வந்து அந்த குட்டி கோட் கிட்ட சொல்லுது, குட்டி பாப்பா இங்கே பாரு, உன்னோட பிரதர் எல்லாம் அந்த வயிற்றுக்குள்ள உயிரோட தான் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உங்களை மெதுவாக எடுத்துடலான்னு சொல்லி அந்த சிசரை எடுத்துக்கிட்டு மெதுவாக போய் அது வயிற்றை கட் பண்ணி அந்த குழந்தைங்களாம் வெளியே எடுத்துடுது. 6 பேரையும் வெளியே எடுத்துடுது. வெளியே எடுத்து பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்க. ஆனால் எல்லாரும் உயிரோடு தான் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுது நம்ம அம்மா ஆடு. இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு சிசரை வச்சு வயிற்ற வெட்ட முடியுமானலாம் குட்டி பசங்க ட்ரை பண்ணக்கூடாது. சிசர்ஸை யூஸ் பண்ணும் போது பெரியவங்களோட ஹெல்ப் இல்லாமல் சிசரை எடுக்கவே கூடாது. இது ஒரு கதை, இது ஒரு கற்பனை கதை, சரியா, என்டர்டெயின்மெண்ட் கதை. இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. இது கேட்டு என்ஜாய் பண்ணணும். அதுக்காக கத்திரிக்கோலை வச்சு வேற எந்த ஒரு தப்பான விஷயமும் செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் டேஞ்சரஸ் திங்ஸ், ஓகேவா. கத்திரிக்கோல், கத்தி, அப்புறம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது எந்த ஷார்ப்பான பொருளையும் குட்டி பாப்பா நீங்கள் வந்து தொடவே கூடாது, ஓகேவா. குட்டி பாப்பாங்க எல்லாம் அது கிட்டவே போக கூடாது. சரி, இதுக்கப்புறம் கதை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Kids, all of you go and bring as many pebbles as you can. Meanwhile, I shall go and bring a needle and thread from your tailor uncle. It won't take me much time. The kids immediately began collecting pebbles, and by the time she returned with needle and thread, they had collected more than the quantity required. She filled up the stomach of the wolf with pebble and switched it. switched itna வந்து தையல் போடுறது, சரியா. switched it. They returned to their hut, frolicking and gamboling. It took a few days for the wolf to open his eyes, but he was feeling very uncomfortable. He was still lying on his back with his tongue lolled out, his eyes rolled back, feeling giddy. அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அந்த சிசரில் கட் பண்ணி அம்மா ஆடு குழந்தைங்க ஆடெல்லாம் காப்பாற்றிட்டு குழந்தைங்க கிட்ட சொல்லுது, நீங்கள் போய் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூழாங்கலை கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. நான் போய் டெய்லர் அங்கிள் கிட்ட ஸ்விட்சஸ் போடுறதுக்கு த்ரெட்டும் நீடில்ஸும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஆடு சொல்லுது. உடனே குழந்தைங்க ஆடும் அந்த கல்லை பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாகவே கல்லை பொறுக்கியாச்சு. இந்த கல்லெல்லாம் தூக்கி அந்த நரி வயிற்றுக்குள்ளே கொட்டி ஸ்விட்சஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த நரியால் அங்கே வந்து தூங்கி எந்திரிக்கவே ரொம்ப நாள் ஆயிடுது. ஏன்னா அம்மா ஆடு வயிற்றை கிழிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே கல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக அது முதுகு பக்கமாகவே படுத்திருக்கு. இப்படியும் திரும்பி படுக்கல, அப்படியும் திரும்பி படுக்கல. இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது, சரியா. அதனால அது என்ன பண்ணுது, அதுக்கு மயக்கமாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது என்ன செய்யுதுன்னே தெரியாமல் மெதுவாக எழுந்து நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். It took the wolf another 2 days of gathering enough strength to stand on his leg. He was feeling terribly thirsty. He used his last ounce of energy and began moving very slowly towards the nearby pond. Hearing the clattering sound of the pebbles, karakara sound, ரெண்டு கல்லு உரசனா ஒரு மாதிரி வரும், சவுண்ட் வரும்ல,
கர கர கரன்னு அந்த சவுண்டை வந்து அது வயிற்றுல இருந்து கேட்குது. Hearing the clattering sound of the pebbles coming from the stomach, he thought that it were the undigested bones of the kid which were clattering. He thought that it were the undigested bones of the kid which were clattering. While returning after the quenching his thirst, he saw the 7 kids playing happily near the hut. They too saw him, but they didn't seem frightened. They were rather giggling at him. He was in a very strange state of predicament. He was feeling very hungry, yet his stomach was so full that he could not eat anything. The heaviness of the stomach had restricted his movement to such an extent that he could hardly move. Running and chasing his prey was simply out of question. Okay? அடுத்து பார்க்கலாம். Suddenly he was jolted into wakefulness. How is it that these kids are playing here? I had eaten them up. How is it possible? Then he looked at his stomach, which had ballooned beyond limits. Things got so inextricably mixed up that he had to console himself by telling, "Come on, don't be foolish. It cannot be the same kids. She may have given birth to another 7 kids." Every day he would examine his inflated stomach, expecting it to deflate gradually, but it never did. Clattering sound from inside his stomach continuously, endlessly. His stomach continued to growl with hunger, but he was unable to eat anything. And unlimitedly a day came when he died of starvation. அதாவது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரி வந்து முடிச்சு பார்க்கும்போது அதால் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருந்தது, அன்கம்ஃபர்டபுளாக இருந்து, ரொம்ப வலியாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி படுத்து பார்த்தோம், அதுக்கு வந்து ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருந்து அது எழுந்து உட்காரவே 2 days ஆயிடுச்சு. அது எழுந்து உட்காந்து வெளியே வந்து பார்க்கும்போது தண்ணி ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே எழுந்து வரும்போது அங்கே 7 கிட்ஸும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நரியை பார்த்து பயப்படாமல் இதை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. நரிக்கு ஒரே குழப்பம், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நரி என்ன பண்ணுச்சு, சரி நம்ம போய் தண்ணி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சா கூட அதெல்லாம் தண்ணி குடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கிட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ட கிட்ஸாக இருக்காது, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த குட்டி ஆடுகளோட செரிக்காத எலும்புன்னு அந்த நரி நினச்சிக்கிச்சு. அது மட்டும் இல்லை, ஃபைனலாக இந்த ஆட்டுக்குட்டி வந்து இந்த அம்மா ஆடு வந்து இன்னும் 7 ஆடு குட்டி போட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அதுவே அது சமாதானப்படுத்திக்கிட்டு வருது. அதுவும் அது வயிறு உள்ளே போகும், ஒல்லியாகும்னு பார்க்குது. அது நடக்கவே இல்லை, ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது கல். அதுக்கு பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியலை. அப்படியே இருந்து ஒரு நாள் பட்டினியால் இறந்தே போச்சு. ஓகேவா? இதுதான் இந்த 7 கிட்ஸ் அண்ட் ஸ்லை வுல்ஃப்ஸோட கதை. ஒரு 7 குட்டிகளை தந்திரமா சாப்பிட நினைச்ச ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஏமாத்துக்கார நரிய அவங்க அம்மா எப்படி பழி வாங்கினாங்க அப்படின்றது தான் இதோட கதை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 2 பேரும் கனெக்டடாக இருக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும். ஓகேவா? நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? பாய் சில்ட்ரன்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த ஃப்ரைடே சாட்டர்டே உங்களை வேறு 2 கதையோடு வந்து பார்க்குறேன். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லைக்ஸ் தான் வந்து என்னோடய வீடியோவோட இது எப்படி இருக்குது, என்னோட வீடியோவோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேவா? லைக் பண்ண மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா.